ஹலோ மக்களே, காலை வணக்கம். நான் பாட்டி பேசுகிறேன். வெண்டைக்காய் கத்திரிக்காய்லாம் எடுத்துன்னு போகலாம் சமைக்கிறதுக்கு. அதுக்கு தான் மாடிக்கு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்ட உடனே வெண்டைக்காய்லாம் பாருங்க எவ்வளோ பெருசு வந்துருக்கு பாருங்கள். நல்லா நீளமாக பார்க்கறதுக்கு எப்படி பெருசு பெருசாக நல்லா. இந்த வெண்டைக்காய்லாம் இப்போ அறுத்துடலாம். ஒன்று ஒரு நாளைக்கு வந்து வெண்டைக்காயை எடுத்துடணும், இல்லைன்னா முட்டி போயிடும். இன்றைக்கி அறுத்தமா நாளைக்கு விட்டு நாளைக்கு அறுக்கணும். வெண்டைக்காய் டெய்லி அறுத்தாலும் ரொம்ப பிஞ்சாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். ஆனால் இதை பாருங்கள், ரொம்ப பிஞ்சு தான் எப்படி ஓடிது பார்த்தீங்களா. ஒரு நாளைக்கு மட்டும் வெண்டைக்காருங்க நீங்கள் வெண்டைக்காய் வச்சுருங்க. டெய்லியாக அறக்கக்கூடாது. 2 நாளைக்கு ஒரு தட்டியாக அறுத்தோம்னாக்கா முத்தி போயிடும், அது சமைக்க முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். எப்படி பெருசு பெருசாக இருக்குது. இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் ஐட்டம் செய்யணும் இல்லையா. வெண்டைக்காய் கத்திரிக்காய், நம்மளுக்கு முருங்கை மரம் கீழே இருக்குது, முருங்கைக்காய் அறுத்துக்கலாம். இதெல்லாம் போட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல், பீன்ஸு கேரட்லாம் பொரியல் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பாருங்க, 3/4 கிலோ வெண்டைக்காய்க்கு இருக்கும், அறுத்துட்டோம். இந்த பக்கம் இருக்கப்போ இன்னும் இன்றைக்கி விட்டு இன்றைக்கி அறுத்துட்டோமா, நாளைக்கு விட்டு நாளைக்கு திங்கக்கிழமை, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அறுத்தோம். திங்கக்கிழமை விட்டு செவ்வாய்க்கிழமை அறுக்கலாம். வெண்டைக்காய்க்கு வந்து நீங்கள் அடியில் வந்து இலையெல்லாம் கட் பண்ணி போட்டுடுங்க. ஒரு 2 அறுப்பு அறுத்து உடனே முதலே கட் பண்ணக்கூடாது. வெண்டைக்காய் பூ அரும்பு வச்சு பூ பூத்து ஒரு 2 அறுவடை எத்தணும். 2 அறுவடை எத்த பிற்காடு அடியில் இருக்கிற இலையெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு புதார் மாரி இருக்கும், அது சத்து இல்லாமல் வந்து அந்த இலைக்கு போயிடும், காய்க்கு போய் பெருசு பெருசாக வராது காய். அதனால தான் சொல்கிறேன். இதுமாரி நீங்களும் அறுவடை எடுங்க. அங்கே கத்திரிக்காய் இருக்குது, கத்திரிக்காய் போய் அறுத்துடலாம். செடியாண்டு வந்தாச்சு பாருங்கள், எல்லாம் கத்திரிக்காய் இருக்குது, கத்திரிக்காய் அறுத்துடலாம். பாருங்கள், இவ்வளோ கத்திரிக்காய் அறுத்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் காய். இந்தமாதிரி பழுத்து இலைலாம் இருந்தால் எடுத்து போட்டுருங்க. பண்டை செடியிலும் சரி, கத்திரி செடியும் சரி, எந்த செடியிலுமே இந்தமாதிரி பழுத்து இலைலாம் இருந்தால் எடுத்து கிளீனாக வச்சுக்கணும். செடி பாருங்கள், எங்கள் செடியை கிளீனாக இருப்பாங்க, பூவெலாம் நல்லா இருக்கும். இப்போ தக்காளி இருக்குது, தக்காளி எடுத்துடலாம். ஒரு 5 தக்காளி தான் பழுத்துனுது, நல்லா காயா மூக்குத்தியாகும். முடக்கத்தான் பறிச்சிக்கலாம். நைட்டுக்கு தோசை மாவில் அரைச்சி ஊற்றி தோசை சுட்டு சாப்பிட்லாம். தோசை ஊற்றி சாப்பிட்றதுனால நம்ம கால் வலி சளி இருந்தால் சளி கேட்கும், கால் வலிலாம் கேட்கும், கால் வலி முட்டி வலி கேட்கும். மாத்திரை சாப்பிட்டோட இதுமாரி மூலிகை பொருளாக சாப்பிடுங்க. நைட்டுக்கு தோசை மாவில் தான் நான் அரைச்சி ஊற்றி தோசை சுட்டு சாப்பிட போகிறோம். தோசை மாவில் ஊற்றலாம், அரைச்சி ஊற்றி தோசை ஊற்றலாம். இல்லைன்னா நம்ம அரைச்சிட்டு மிளகு சீரகம் சுக்கு எல்லாம் வச்சு அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிட்லாம். காரக்குழம்பு மாரி நிறைய பூண்டு உரித்து போட்டு இஞ்சி மிளகு சீரகம் எல்லாம் வச்சு அரைச்சி இந்த தழை கூட வச்சு அரைச்சிட்டு காரக்குழம்பு மாரி வச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், களி கிண்டிட்டு சாப்பிட்லாம் அரைச்சிட்டு. ஒரு புடி இருந்தால் போதும், தோசை மாவு ஊற்றி சாப்பிடும். புடலங்க செடி தான் பறந்து இருக்குது, அந்த கூடையில் தான் முளைச்சிருக்குது இந்த செடி. அது எங்கே புடலங்க காய்ச்சா கூட அந்த அணில் சாப்பிட்டு போயிடுது.
இவ்வளோ பறிச்சிட்டோம். இது போதும் தோசை மாலை அரைச்சி விட்டு. இது முடக்கத்தானே இந்த தூதுவளையம் பறித்து தூதுவளை பெருசாக படர்ந்துருந்தது. நான் கட் பண்ணி விட்டேன். இப்போ துளுத்து வருது. ஒரு நாளைக்கு இதையும் பறித்து முடக்கத்தானே தூதுவளையம் பறித்து நம்ம தழை குழம்பு வைக்கலாம். ஒரு நாளைக்கு இந்த 2 வெண்டைக்காயாக விதைக்கி விட்டுருக்கேன். இதுமாரி நல்லா தரமானதாக பார்த்து பெருசாக பார்த்து விதைக்கி விட்டுடணும். ஒரு செடியில் விட்டாலுமே போதும். அந்த ஒரு செடி இதிலேருந்து அறுத்துட்டு வெண்டைக்காய் அப்படியே தேர்த்து பாருங்கள். அறுத்தது இதிலேருந்து அறுத்துட்டு மேலே வறுத்து தான் விடணும். நம்ம அடியிலே விட்டோம்னாக்கா அப்புறம் மேலே காய் வராது, சின்னதாக இருக்கும். அதனால் இந்த காயெலாம் அறுத்துட்டு லாஸ்ட்டில் நம்ம ஒரு 2 செடியில் ஒரு 2 வெண்டைக்காயோ 4 வெண்டைக்காயோ விட்டாலுமே இதுலேயே இருக்குங்க. எங்கன்னா ஒரு 50 விதைக்கு மேலே இருக்கும் ஒரு வெண்டைக்காயிலே. எவ்வளோ நீட்டு இருக்காங்க. 1/2 ஜானுக்கு மேலே 3/4 ஜான் இருக்குது. மேலே நிற்கிதா 3/4 ஜான் காட்டுது. இதுமாரி தரமானதாக ஒரு 4 வெண்டைக்காய் விட்டாலுமே போதும் விதைக்குன்னு. இந்த 2 வெண்டைக்காயை ஒரு தோட்டமே நடணும். அவ்வளோ இருக்கும். அதான் எல்லாம் வெறி கத்திரிக்காய் பாருங்க. இங்கே இருந்த கொத்தரங்காய் செடியெலாம் எடுத்துட்டேன். மழை பெஞ்சிக்கினே இருக்குவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு மறுபடியும் நட்டு இருக்கும் பாருங்கள். வாட்டர் கேனுங்க தான், வாட்டர் கேனு இதுமாரி பிளாஸ்டிக் கூட அதுதான் நட்டு இருக்கும் பாருங்கள். மறுபடியும் இதுமாரி நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் நட்டோம்னா சொல்லுவாங்க அதே கூடையில் நட்டால் வராது, வேறு கூட மாற்றிக்கணும். அப்படிலாம் இல்லைங்க. நம்ம மண் வந்து தரமான மண்ணாக கலந்து வச்சிட்டோம்னா எந்த செடினா அதே கூடையிலே நட்டோம்னா கூட நல்லா வரும். இதெல்லாம் மிளகா செடி நட்டுருக்கேன். மிளகா செடியில் வெள்ளாரி பிஞ்சு வெள்ளரி ஏறுது. எல்லாம் மிளகா செடி. இந்த பக்கம்லாம் மிளகா செடி நட்டு இப்போ நட்டால் தான் நல்லா தை மாதம் காய்க்கும். இது வந்து புரட்டாசி. நான் புரட்டாசி முதல்ல நட்டுட்டேன். ஒரு புடலங்காய் பிஞ்சு இருக்குது. புடலங்காய் எல்லாம் ஆண் பூவாக தான் பூக்குது. ஆனால் அது அணியில் சாப்பிட்டு போயிடுது. ஒரு பீரக்கங்காய் இருக்குது, அதை அறுத்துக்கலாம். பீரங்காய் அறுத்துட்டேன். இந்த அவுத்திக்கீரை வந்து 20 லிட்டர் டப்பாவில் தான் நட்டுருக்கேன், பெயிண்ட் டப்பாவில். நான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்போவுமே நம்ம மாடியிலேருந்து தேர்த்து போய் புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு மாட்டுக்கு கொடுத்துட்டு வருவேன். இந்த தாட்டி இன்றைக்கி தான் புரட்டாசி அமாவாசை. ஆனால் மாடியிலேருந்து எடுத்துமா முடியாது, வாங்கி போய் தான் கொடுத்துட்டு வரணும் மாட்டுக்கு. நம்ம வளர்த்ததே கொண்டு போய் மாட்டுக்கு கொடுக்கும்போது அதில் ஒரு சந்தோஷங்க நமக்கு. இந்த தாட்டி மாட்டுக்கு வந்து நம்ம மாடியிலேருந்து எடுத்துன்னு போக முடியல. நான் புளிச்சிக்கிறேன். எவ்வளோ உயரம் வளர்ந்து போய்ங்க வரணும். பிஞ்சு வெள்ளேரி பாருங்கள் எவ்வளோ பெருசு. அரைக்கலை இப்போ இந்த அணிலுக்காண்டி இந்த பயந்து இந்த பாருங்கள். இந்த வெங்காய கோணி அதை வச்சு மறைச்சி வைப்பேன் அணிலுக்காண்டி. கோவக்காய் ஒரு 4 கோவக்காய் இருக்குது, அதை ஏற்றலாம். நல்லா பிஞ்சாக இருக்குது நிறையா. அப்படி எடுத்து விட்டோம்னா தான் அது நீட்டாக வரும். பிஞ்சாக இருக்குது. அடுத்த அறுவடைக்கு தான் இதெல்லாம் செட் ஆகும். சின்னதாக இருக்குது. ஒரு 5 கோவக்காய் இருந்ததுங்க. நான் ஆற்றுக்குனே வந்துடுவேன். 2 நாளைக்கு 1 தாட்டி 3 நாளைக்கு 1 தாட்டி ஆற்றுட்டே வந்துடுவேன். நான் முத்தி போச்சுன்னா நல்லா இருக்காது இல்லையா, அதனால் கொஞ்சம் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே கிடைக்கும். நிறைய தான் இருக்குது. நல்லா பிஞ்சு நிறைய இருக்குது. வெயிலுக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு சொரக்காய், ஏற்கனவே ஒரு சொரக்காய் அறுத்துட்டேன். இது 2வது சொரக்காய். இதெல்லாம் பாருங்கள். இந்த அணில் வந்து இதை கடிச்சிட்டு போயிடுச்சிங்களா, இது போயிருக்காது. இது வந்து இது பாருங்கள், இந்த வெங்காய கோணி போட்டு மேலே மூடி வச்சுருக்கு. அதனால அது கொஞ்சம் தப்பிச்சுது, கொஞ்சம் பெருத்து வருது. அது கண்ணுக்கு மாட்டிச்சுன்னா அதை கூட கடிச்சு சாப்பிட்டு போயிடும். சுண்டக்காய் சொல்லிடுவாங்க. இது வந்து நெய் வசலை. இன்றைக்கி சமைக்க முடியாது கீரை, அதனால் வேறு ஒரு நாளைக்கு நம்ம இதெல்லாம் உடச்சிடலாம். தொடம்போதே முளைத்தனை உடச்சிச்சு பாருங்க. கத்திரிக்காய், தக்காளி, கொத்தரக்காய், வெண்டைக்காய், ஒரு பீர்க்கங்காய், இவ்வளோ தான் நம்ம அறுவடை எடுத்துருக்கோம் இன்றைக்கி. இந்தமாரி மாடியில் நம்ம செடி நட்டு நம்ம விசேஷ நாளுங்களுக்கு கொண்டு போய் சமைக்கும் போது திருப்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்தமாரி நீங்களும் மாடியில் செடி நட்டு காய்ங்க எத்துமொழி இந்தமாரி சமைங்க. ரொம்ப உங்களுக்கும் மனசு சந்தோஷமாக இருக்கும், மனசுக்கும் நிறைவாக இருக்கும். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் வைத்துங்க. வணக்கம்.